இந்த தினத்துல நம்ம பார்க்க போகிற பைபிள் கேரக்டர்ஸ் ஊர் ஊர் அப்படிங்கிற நபரை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் ஊர் அப்படின்னு நம்ம ஊர் தான் நமக்கு தெரியும். பைபிள்ல ஊர் அப்படிங்கிற ஒரு பட்டணமும் இருக்குது, ஒரு ஊரும் இருக்குது. ஊர் என்ற பெயரில் சில மனிதர்களும் இருக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு பார்க்கிற ஒரு 4 ஊர் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஊர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவரை குறித்து பார்க்கலாம். முதல்ல என்னென்ன ஊர்லாம் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெகேமியா 3வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினார். எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபு அப்படி ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஊருடைய குமாரனா இருந்தார். அந்த அதிகாரி ரெப்பாயா, அவருடைய அப்பா பேரு ஊர். என்னாகமம் 31வது அதிகாரத்துல 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரெக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலையாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். மீதியானுடைய ராஜா ஒரு 5 ராஜா இருந்தாங்க. அதுல ஒருவருடைய பெயர் ஊர். எருசலேமுடைய பாதியை ஆண்டு இருந்த ரெப்பாயா அவருடைய அப்பா ஊரு. மீதியானுடைய ராஜாக்களில் ஒருவர் ஊரு. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நாமங்களாவன: ஊரின் குமாரன் இவன் எபிராயிம் மலை தேசத்தில் இருந்தான். சாலமோனுடைய மணியக்காரர்கள் 12 மணியக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் ஊரின் குமாரன். இதை குறித்து எழுதியிருக்கிறது. இன்னொரு ஊர் தான் நம்ம பார்க்க போகிற ஊர். இந்த ஊரை குறித்து எங்க எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். யாத்திராகமும் 17வது அதிகாரம் 10, 12 வசனங்கள். 10லிருந்து 12 வசனங்கள். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. இந்த ஊரை குறித்துதான் பார்க்க போகிறோம். அமலேக்கரோட யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசே மலையின் மேல இருக்கிறாரு. மோசே, ஆரோன், ஊர் எல்லாம் மலை உச்சில போய் ஏறி இருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் மோசையுடைய கரம் உயர்ந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். எப்பொழுது மோசே தன்னுடைய கையை தாழ விடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கு மேற்கொண்டார்கள். இதை பார்த்த இந்த ஊரும் ஆரோனும் ஒரு கல்லை எடுத்து அது மேல அவரை உட்கார வச்சு அவருடைய 2 கரங்களையும் தாங்கி கொண்டார்கள். எவ்வளவு நேரம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாள் இந்த சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும், யுத்தம் முடிகிற வரைக்கும் அவர்கள் அப்படி மோசையுடைய கரங்களை தாங்கி கொண்டிருந்தார். அந்த ஊரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஊர் அப்படிங்கிறடைய பெயருடைய அர்த்தம் லிபர்ட்டி, ஃப்ரீடம், விடுதலை. இஸ்ரவேலுடைய விடுதலைக்கு மிக முக்கியமான ஒரு காரண நபராக இருந்தார் இந்த ஊர். இன்னும் சில அர்த்தங்களும் இருக்குது. விட்னஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, ஹோல் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது. ஆனா பெரும்பாலான எபிரேய அறிஞர்கள் அந்த விடுதலை என்கிற அர்த்தத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள். இந்த ஊரை குறித்து வேற எங்கெல்லாம் வருது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல வருகிறது. அதை குறித்து வேதாகமம் விதமாய் பதிவு செய்கிறது. எபிரேய ஸ்காலர்களும் அந்த ஹீப்ரூவில் உள்ள சில, அதுல ரொம்ப முக்கியமானது ஜோசபஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு நிறைய வேதாகம ஆராய்ச்சிகள் எல்லாம் எடுத்து எபிரேய கலாச்சாரத்தோடு இணைந்து எடுத்திருக்கிறாரு. அவரை பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அவரு சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவர் சில காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சி அன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஊர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இன்னும் ஒரு இடத்துல இந்த ஊரை குறித்து எழுதியிருக்கிறது. யாத்திராகமும் 24வது அதிகாரம் 14வது வசனம்.
அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே மலையின் மேல் ஏறுகிறார். மோசே மலைக்கு போகும்போது மொத்த ஜனங்களையும் ரெண்டு பேர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. ஒன்று ஆரோன், இன்னொன்று ஊர். ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. நீங்க உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைனாலும் நீங்க இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா மோசேயுடைய மலையிலிருந்து அவரு திரும்பி வரும் பொழுது, யாத்திராகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்துல மோசே திரும்பி வரும்போது ஆரோன் பொன் கன்றுக்குட்டியோடு அங்க எல்லாம் அந்த ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டி செய்தார்கள். ஆரோனும் அவர்கள் ஜனங்கள் பக்கம் இருந்தார். அதையெல்லாம் குறித்து நமக்கு தெரியும். மோசே ரொம்ப கோவம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த இடத்துல ஊர் இல்ல, ஊருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அப்போ யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல முதல் முறையாக இந்த ஊர் வருகிறார். அமலேக்கருடான யுத்தத்தில் வருகிறார். அதற்கு பிறகு யாத்திராகமம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல மோசே ஊரிடத்திலும் ஆரோனிடத்திலும் ஜனங்களை ஒப்புவித்து விட்டு போகிறார். அதற்கு பிறகு ஊரை குறித்து எங்க வந்திருக்கு அப்படின்னா, சம்பவமாய் வரல, ஆனா யாருடைய குமாரனாய் இவர் இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம். அசுபால் சென்று போன பின்பு காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். எப்ராத் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயை காலேப் விவாகம் பண்ணினான். அவர்களுக்கு ஊர் பிறந்தார் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அதே அதிகாரத்துல 50வது வசனத்துல எப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபால். அப்ப காலேபுடைய குமாரர் அவங்கதான் ஊரினுடைய குமாரர் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. 19வது வசனத்துல அதே எப்ராத் தான் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எப்ராத்தினிடத்தில் காலேப் ஊரை பெற்றெடுத்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வசனங்களும் இருக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம். பேகேருக்கு மூப்பனான பெனுவேல், முஷாவுக்கு மூப்பனான ஏசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். எப்ராத்தாவுக்கு ஊர் பிறந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலேப் எப்ராத்தாவினிடத்தில் ஊரை பெற்றெடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊருடைய வம்சாவளியில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் வருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அவரை குறித்து இன்னொரு நாள் தியானிக்கலாம். அது யாரு அப்படின்னா, ஊருடைய மகன் ஊரியுடைய மகன் பெத்லெயேல். இந்த பெத்லெயேல் ஆசரிப்பு கூடாரத்தின் நுணுக்கமான வேலைகள் எல்லாம் செய்வதற்கென்று கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர், போதிக்கும் வரத்தை பெற்றவர், அவர் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நுணுக்கமான வேலைகளை யோசித்து செய்வதற்கு, யூகிப்பதற்கு ஏற்ற அறிவை, ஞானத்தை, புத்தியை எல்லாம் கர்த்தர் கொடுத்து அவர் மூலமாய் ஒரு பெரிய படை, ஒரு பெரிய கூட்டத்திற்கு அவர் தலைவனாக இருந்து அதை எல்லாத்தையும் செய்து முடித்தார். அகோலியா, பெத்லெயேல் அவர்கள் எல்லாம் குறித்து வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிக்கலாம். இந்த பெத்லெயேலுடைய தாத்தா, பெத்லெயேல் உடைய தகப்பன் ஊரினுடைய தகப்பன் ஊர். இவர் தான் இந்த ஊர். இவரை குறித்து எந்தெந்த இடங்களில் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹீப்ரு ஸ்காலர்ஸ் 2 விதமாய் சொல்லுகிறார்கள். ஒன்று, மிரியாம் மோசேனுடைய சகோதரியாகிய மிரியாமை மணந்து கொண்டது இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி ஜோசப்பஸ் உட்பட்ட மிக முக்கியமான எபிரேய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, காலேபுக்கும் மிரியாமுக்கும் பிறந்த மகன் தான் இந்த ஊர். அந்த மிரியாமுடைய பெயர் தான் மற்ற வேறொரு பெயராய் எப்ராத் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. காலேபினுடைய மகன் தான் ஊர் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய கூற்று. ஆனா வேதாகமத்துல காலேபினுடைய குமாரன் ஊர் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. சோ அது மிரியாமுடைய குமாரனா இல்லையா அப்படிங்கிறது விவாதத்திற்குரிய. ஊர் மோசையோடு, காலேபோடு, ஆரோனோடு ரொம்ப தொடர்புள்ளது. மோசே ஆரோனை மலைக்கு கூட்டு கொண்டு போகும் பொழுது ஊரையும் கூட்டு போறாருன்னா எவ்வளவு முக்கியமானவர். ஜெபம் பண்றதுக்காக கூட்டு போறாருன்னா ஊர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அதே மாதிரி தான் மலைக்கு போகும் பொழுது ஆரோனையும் ஊரையும் கிட்டத்தட்ட சமமான இடத்தில் வைத்து விட்டு போகிறார். ஆரோட்டையும் கேளுங்க, ஊர்ட்டையும் நீங்க எதனால இந்த பிரச்சனைனா நீங்க போய் விசாரிங்க, அவங்க 2 பேரும் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாங்கன்னு சொல்லி நம்பி விட்டுட்டு போகிற அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக இருந்தார். இந்த தலைவருடைய வம்சாவளியில் அவருடைய மகனாகிய ஊரியின் மகனாகிய பெத்லெயேலுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. யாத்திராகமம் 31வது அதிகாரம் 2வது வசனம்.
நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெத்லெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் செய்வது அதெல்லாம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு 35வது அதிகாரத்திலும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பெத்லெயேல். அப்ப அந்த பெத்லெயேலுடைய தாத்தாவாக இந்த ஊர் இருந்திருக்கிறார். சரி, இது வேதாகமத்தில் ஊரை குறித்து எழுதியிருக்கிற சம்பவங்கள். இன்னும் இந்த இவர் ஊர் என்பவருடைய பெயருடைய அர்த்தம் விடுதலை, ஃப்ரீடம் அல்லது லிபர்ட்டி. இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் யுத்தத்திற்கு மோசேயோடு மலைக்கு யுத்தம் நடக்கும்போது மோசையோடு மலைக்கு போகிற அளவிற்கு ஒரு முக்கியமான நபர். மோசே இவரிடத்தில் ஜனங்களை ஒப்புவித்து விட்டு போகிற அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவருடைய பெயரன் பெத்லெயேல் தான் பெரிய ஆசரிப்பு கூடாரம், அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த சம்பந்தமான விஷயங்களை கட்டுவதில் நிபுணத்துவம் பெற்றவர். கர்த்தரால் அதற்கென்றே அபிஷேகிக்கப்பட்டவர், அதற்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபர். யூதனுடைய வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊர் ஆரோன் 2 பேர்ட்டையும் மோசே விட்டுட்டு போறாரு. ஜனங்களை எந்த நாள் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறாரு. 2 பேர்ட்டையும் விட்டுட்டு மலைக்கு மோசே போகிறாரு. மோசே வர தாமதமாகும் பொழுது பிசாசு அதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக உபயோகிக்கலாம். மோசே வர்றதுக்கு லேட் ஆகுது, நம்ம இதை நல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசையுடைய சடலத்தை போன்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு ஜனங்களுக்கு காண்பிக்கிறது. மோசே செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 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 தரிசனம் போல ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது என்று ஒரு சிலரும், அப்படி கிடையாதுன்னு ஒரு சிலரும் சொல்றாங்க. ஆனா 2 பேருமே ஒத்துக்கொள்கிற விஷயம், மோசே தாமதமாவதை பிசாசு தனக்கென்று யூஸ் பண்ணிக்கிட்டு, தேவன் மோசையோடு பேசிக் கொண்டிருக்கிறார், கீழே ஜனங்கள் இருக்கிறார்கள், மோசே மலையின் மேல் போயிட்டாரு, வரல, செத்துட்டாரு, இன்னும் அவ்வளவுதான், முடிந்துட்டு. அப்ப நமக்கு தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு இருந்த ஒரே நபர் மோசே தான். அவரும் மறித்து விட்டார், இனிமே அவர் வரமாட்டாரு. அப்ப நம்ம என்னதான் செய்ய, அப்ப நம்ம ஒரு தெய்வத்தை செஞ்சு வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம். சொல்லும் பொழுது மோசே ஊரும் ஆரோனும் அதற்கு தடையாக இருந்திருக்கிறார்கள். அதுல ரொம்ப வைராக்கியமா இருந்தது இந்த ஊர் தான். ஆரோன் கூட கொஞ்சம் சாஃப்டா தான் இருந்திருக்கிறாரு. இந்த ஊர் ரொம்ப வைராக்கியமா, அப்படி அது எப்படி நம்ம தேவன் எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா, இன்னொரு தேவனை குறித்து எப்படி யோசிக்கலாம்னு சொல்லி வைராக்கியமா எழும்பினதாகவும், அது நிமித்தம் ஊரை மற்ற எல்லா ஜனங்களும் சேர்ந்து கொன்று போட்டு விட்டார்கள். அதனால ஆரோன் பயந்துதான் அந்த பொன் கண்ணுக்குட்டியை வணங்குவதற்கு சம்மதித்ததாக, அதை செய்வதற்கு சம்மதித்ததாக எபிரேயத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாருமே சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அதுல ஒருமித்த கருத்துடையவர்களா இருக்கிறார்கள். ஏன், அதற்கான வேத ஆதாரமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போகும்போது 2 பேர்ட்டையும் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டு போனாரு. திரும்பி வந்தா ஆரோன் மட்டும்தான் பொன் கண்டுக்குட்டி தரப்புல நிற்கிறார். ஒன்று ஊர் இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும். ஊரை பத்தி ஏதாவது எழுதப்பட்டு இருக்கும். ஆனா ஊரை பத்தி எதுவுமே எழுதப்படல. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஊரை பத்தி எதுவுமே வரல. அந்த வம்சாவளியில தான் பெத்லெயேலை குறித்த இடத்துலதான் ஊரை பத்தி வருகிறது அப்படின்னா, அப்போ நிச்சயமாய் ஊர் அதோடு முடிந்திருக்க வேண்டும். அப்ப எப்படின்னா, தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்று இந்த மனிதன் மரித்திருக்கிறார், அந்த மரணத்தை பார்த்து பயந்த ஆரோன் தான் இதுக்கு மேல நம்மளையும் கொன்றுவாங்களோன்னு சொல்லிட்டுதான் அவர் பொன் கண்டுக்குட்டியை வணங்குவதற்கு ஒப்புக்கொண்டார், அதை செய்வதற்கு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது உண்மையோ இல்லையோ, வேதத்தின்படி ஊர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஒரு தலைவராக இருந்தார். மோசேக்கு தோல் கொடுத்தவர், கை கொடுத்தவர், யுத்தத்தின் வெற்றியில் பெரும் பங்கு ஆற்றியவர், அந்த தலைவர்களோடு தன்னை இணைத்து செயல்பட்டவர். அவர் ஒருவேளை இப்படியும் அந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஊர் தவறி போயிருந்தார், மோசே அந்த திரும்பி வரும்போது ஆரோன் பக்கத்துல ஊர் பெயர் போடப்படவே இல்லை, ஊர் ஒருவேளை தவறான வழியில் இருந்திருந்தா பெத்லெயேலை கர்த்தர் நிச்சயமா தெரிந்தெடுத்திருக்க மாட்டார். அந்த ஊருடைய நல்ல குணத்திற்காக, வைராக்கியத்திற்காக, அவர் தேவனுக்காய் நின்றது நிமித்தம் அவருடைய தலைமுறையில் பெத்லெயேலை கர்த்தர் பயன்படுத்தினார். அவரை கொண்டு ராஜ்யத்தை தேவன் கட்டினார். அந்த பெயரினுடைய அடையாளமான விடுதலை அந்த பெத்லெயேலுடைய காலத்தில் அவர்களுக்கு உண்டானது. அதில் தேவன் அவருக்கு ஒரு பெரும் பங்கை வைத்திருந்தார் அப்படிங்கிறதை எல்லாரும் சொல்றாங்க. சரி, இந்த ஊர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், சின்ன வேலையாக இருந்தாலும் அதுல பெரிய வெற்றி உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஊர் செஞ்சது மோசேனுடைய கரத்தை தாங்கினார். மோசேனுடைய கரத்தை தாங்குவது ஒருவேளை ஒரு அற்பமானதாக தெரியலாம். யோசுவாவுடைய ஸ்தானத்தில் இருப்பதற்குத்தான் நாம் பெரும்பாலும் விரும்புவோம். மோசேனுடைய ஸ்தானத்தில் இருப்பதை கொஞ்சம் விரும்புவோம். ஆனா ஊருடைய ஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப விரும்ப மாட்டோம். ஊர் பேர்லாம் நமக்கு ரொம்ப தெரியல. பாருங்க, இன்னைக்கு நம்ம அவரை குறித்து தியானிக்கிறோம். இன்னைக்கு தியானிச்சாலும் தியானித்தபடி என்னைக்காவது ஒரு நாள் இப்படிதான் தியானிக்கிறோம். அவருடைய பெயர் பெரியதாக வரவில்லை, ஆனால் அவர் செய்த செயல் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல். சின்ன வேலையா இருக்கலாம், கர்த்தருக்கு நம்ம செய்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
கர்த்தருடைய வேலையில் அற்பமானது என்றோ சிறந்தது என்றோ கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணும்படியாக வைத்திருக்கிறார். நம்ம சில நேரம் ஆரோனாக அழைக்கப்பட்டிருக்கலாம், சில நேரங்களில் மோசையாக அழைக்கப்பட்டிருக்கலாம், சில நேரங்களில் யோசுவாவாக அழைக்கப்பட்டிருக்கலாம், சில நேரங்களில் ஊராகவும் அழைக்கப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பணி சிறியதாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம மைக் பிடிச்சு மேடையில இல்லாம இருக்கலாம். மோசே மேலதான் எல்லா ஃபுல் கவரேஜும் இருக்கலாம், ஃபுல் போக்கஸும் லைம் லைட்ல மோசே தான் இருக்கலாம். அவர் தான் பார்க்கலாம் மக்கள் எல்லாம். நம்ம சைட்ல ஏதோ சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா எதை செய்யறோமோ சின்ன வேலையாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று உண்மையாக செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது அதில் பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். சின்ன வேலை தான், கையை தாங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது. சூரியன் அஸ்தமனம் ஆகும் மட்டும் அவர்கள் ஊரினுடைய அந்த மோசையுடைய கரங்களை அவர்கள் 2 பேரும் தாங்கி கொண்டிருந்தார். அது ரொம்ப கஷ்டம். மோசேக்கே கையை அவ்வளவு நேரம் தூக்கி வைக்க முடியல அப்படிங்கிறதுனாலதான் இவங்களுடைய உதவி தேவைப்பட்டது. இவங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருந்திருக்காது. ரொம்ப கஷ்டம் தான். சில சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலைத்தன்மை தொடர்ந்து இருக்கணும். சரி கொஞ்ச நேரம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா அவங்க விடுற நேரத்துல ஒரு 10 இஸ்ரவேலன் செத்துருவாங்க. அது கொஞ்சம் தூக்குனா அவங்க அமெரிக்கர்கள் சாகுறாங்க. அப்படிதான் நடந்தது அன்னைக்கு. அவர் கை தாழும் பொழுதெல்லாம் அமெரிக்கர்கள் மேற்கொண்டார்கள், கை உயரும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் மேற்கொண்டார். அப்போ நிலைத்தன்மை அவர்களுக்கு இருந்தது. ஊருடைய கேரக்டர்ல ஊரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். சின்ன வேலையாக இருந்தால் என்ன பொறுப்போ, நமக்கு சபையில் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கலாம், ஊழியத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கலாம். கர்த்தர் நம்மை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பாரு. எனக்கு என்ன சின்ன பொறுப்பு தானே, நான் என்ன பிரபலமாக போறேன்னா, யாராலாவது நான் அறியப்பட போகிறேனா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அறியப்பட போகிற பெரிய நபர்களுக்கு பின்னாக நம்ம தான் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி நிலைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் 20-30 அதிகாரம் பைபிள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பைபிள் எடுக்கிறத விட தொடர்ந்து நிலையாய் நிற்பது முக்கியம். ஒரு நாள் வைராக்கியமா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்றது அது அது சரியா வராது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தினந்தோறும் வாசிக்கிற அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சார். அவர் கன்சிஸ்டன்சி டெய்லி வாசிக்கிட்டே இருக்கிறாரு. அதை எடுத்துட்டு உடனே வாசிக்கிறாரு, பிசாஸ் போடு. அன்னைக்கு உட்காந்து அவரு அந்த கம்பியெல்லாம் திருக்கி சரி பண்ணி டியூன்லாம் சரியா வருதா தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாருன்னா பிசாசு அதுக்குள்ள ஈட்டியை இருந்து அவள் கொண்டிருப்பாரு. அப்ப அவரு எடுக்கிறாரு, வாசிக்கிறாரு. காரணம் அது பிராக்டிஸ்ல இருக்கிறாரு. அவர் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஊர் போன்ற ஒரு நிலைத்தன்மை நமக்கு வேணும். காலையில இருந்து சாயங்காலம் வரனாலும் பரவாயில்ல, கையை பிடிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்குன்னு புரியலன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் சொன்னாரு, நான் அதை செய்வேன். நான் செய்வது சிறிய வேலையாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அப்புறம் ஊர்ல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாம் நம்மை சார்ந்திருக்கிறது என்கிற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மீ. நம்ம வேலை செய்யும் பொழுது எல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது என்று செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் தேவனை சார்ந்திருக்கிறது என்று ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக எல்லாம் தேவனை தான் சார்ந்திருக்கிறது. ஆனா அந்த ஊருடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். அவர் ஒரு சின்ன வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு, கையை தான் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா முழுவதும் அவரையும் சார்ந்திருந்தது, அவரையும் ஆரோனையும் சார்ந்திருந்தது. இவங்க கையை கீழே விட்டாங்கன்னா போச்சு, எல்லாமே தோத்துருவாங்க. யுத்தத்தில் இவங்க தோத்துருவாங்க. இவங்க கையை தூக்குனாங்கன்னா யுத்தத்துல ஜெயிச்சிருவாங்க. அப்ப யுத்தத்தினுடைய வெற்றிக்கு பின்னால இவங்கதான் இருந்தாங்க. இவங்களதான் யுத்தம் சார்ந்திருந்தது. இவங்களதான் அந்த இஸ்ரவேல் ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த ஒட்டுமொத்த மனிதர்களும் இவர்களே தான் சார்ந்திருந்தார்கள். அப்படி ஒரு இடத்துல கர்த்தர் அவர்களை வைத்திருந்தார். நம்ம எப்பொழுதுமே நினைக்க வேண்டிய, மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் உள்ள பெரிய விஷயங்கள் என்னை சார்ந்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பெரிய ஊழியம் என்னை சார்ந்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய ரட்சிப்பு என்னை சார்ந்திருக்கிறது. நான் சரியாக இல்லைன்னா ஜனங்கள் அழிந்து விடுவார்கள். நான் சரியாக இருந்தால் ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த முடியும். இந்த உணர்வு நமக்கு வேணும். எல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் என்னை ஒரு பொறுப்பில் வைத்திருக்கிறார். நான் எப்படி இருந்துட்டு போவேன், நான் என்ன என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது நினைக்க கூடாது. எல்லாரையும் சார்ந்துதான் உலகம் இயங்குகிறது. அதிலும் விசேஷமாய் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை சார்ந்து தேவனுடைய ராஜ்யம் இயங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு கர்த்தர் தேவை, கர்த்தருக்கு நாம் தேவை. அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். நான் என்ன சின்ன வேலை தானே செய்யறேன், நான் கையை தானே பிடிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் கையை கீழே விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு யோசுவாவே மடிந்து போயிருப்பார். இவர் கையை கீழே விடும் பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்ச நேரம் கையை கீழே விட்டு நேரத்துல யோசுவா செத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் யுத்தம் முடிந்து விட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்போ யோசுவா ஒருபுறம் வைராக்கியமா யுத்தம் செய்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் ஊர்.
ஊரை சார்ந்துதான் யோசுவா இருக்கிறார், ஊரை சார்ந்துதான் மோசே இருக்கிறார், ஊரை சார்ந்துதான் அந்த இஸ்ரவேல் ஆண்கள் யுத்தத்தில் இருக்கிறார்கள், அந்த ஆண்களை சார்ந்துதான் பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு சின்ன தவறு கூட நடந்து விடக்கூடாது. இது இந்த இந்த எண்ணம் நமக்கு இருந்தாலே போதும், நம்ம கர்த்தருக்குள் வைராக்கியமா இருக்க முடியும். என்னை சார்ந்து தேவனுடைய ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சரியா இருந்தால் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும். நான் தவறினால் ஒரு பெரும் மோசமான விளைவு இந்த சமுதாயத்தில் ஏற்படும். நான் கரெக்டா இருந்தா என்னை சார்ந்திருக்கிறவர்களே, என்னுடைய சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தருக்குள் நடத்த முடியும். ஆனா நான் தவறுனேன்னா எல்லாமே தவறி போகுங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கும். எனக்கு பெரிய பதவி கொடுக்கப்படவில்லை, நான் பெரிய ஆளாக இருக்கல, நான் ஒரு ஓரமா தான் இருக்கிறேன், அதனால நான் எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு ஓரமாக இருந்த ஊர் தான் அது ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கும் ஒரு சார்பாக அவர் நின்று கொண்டிருந்தார் என்பதை நம்ம ரொம்ப சரியா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தோம், சின்ன வேலையாக இருந்தாலும் ஒழுங்கா செய்யணும். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை வேணும். மூணாவது எல்லாம் நம்மை சார்ந்து இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு, அது வந்து ஆணவமாய் பெருமையாய் அல்ல, தாழ்மையாய் உண்மையாய் இருப்பது. சீரியஸா நம்ம எடுத்துக்கிறதுக்காக அந்த அந்த விஷயத்த நான் சொல்றேன். நமக்கு சீரியஸ்னஸ் புரியணும். நம்மை சார்ந்து இந்த உலகத்தின் ஒரு ஊழியம் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் சார்ந்துதான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், திறப்பின் வாசலில் இருக்கிற ஒருவனை தேடினேன் அப்படிங்கிறார். அந்த ஒருவனாய் நம்ம இருக்கணுங்கிறது தான், அதாவது நமக்குள்ள ரோல்ல நம்ம இருக்கணும். அந்த ஒருவன் அப்படிங்கிற ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா ஊழியங்களுக்கும் தலைவனாய் அப்படின்னு அல்ல, நமக்கான ரோல். ஊர் மாதிரி நம்ம ஒரு ரோல் எடுத்துக்கணும். ஆனா இந்த ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். இந்த ரோல் அந்த ஊர் கொஞ்சம் தடுமாறுனா ஊரே தடுமாறிடும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ரோல். அதுல எல்லா ஆள் டிபெண்ட்ஸ் ஆன் மீ அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ரோல் என்ன ரோல் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டா இருக்கணும். யோசுவாவுடைய யுத்தத்தில் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். மோசேனுடைய அந்த பிரபல்யத்தில் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தில் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எதிரிகளிடத்தில் கூட எல்லாருக்கும் விருப்பம். எதிரிகள் ஆஹ் அவருக்கு மோசேக்கு விரோதமாய் நிறைய எதிரிகள் வராங்க, அதுல கூட பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க, அவங்களுக்கு இடத்துல கூட விருப்பம் இருக்கும். ஆனா ஊர் மாதிரி ஒரு ஓரமா இருந்து வேலை செய்யறதுக்கு ஒருவேளை நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஊராக வைத்திருந்தால் நாம் ஊராக இருக்க வேண்டும். நாம் மோசையாக முயற்சி கூட. மோசை ஒரு பக்கம் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, ஊர் ஒரு பக்கம் அவர் கையை தூக்கி ஜோம் பண்ணிட்டு இருந்தார், ரெண்டு கையும் வானத்து நேரம் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. மோசையை பார்த்து காப்பி பண்றாருன்னு வைங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். மோசையோட கை கீழே போயிருக்கும், இஸ்ரவேலர்கள் மடிந்திருப்பார்கள். மோசே ரெண்டு கையும் உயர்த்தி ஜோம் பண்ணணும், அது அவருடைய வேலை. என்னுடைய வேலை அவருடைய கரங்களை தாங்க வேண்டும். தெளிவாக புரிந்து வைத்திருந்தார் இந்த ஊர். நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். மோசே ரெண்டு கை தூக்கி ஜோம் பண்றாரு, நானும் ரெண்டு கை தூக்கி ஜோம் பண்ண போறேன். நானும் அதைத்தான் செய்ய போறேன். அவர் செய்யறது தான் நானும் செய்ய போறேன். யோசுவா யுத்தத்துக்கு போறாரு, நானும் இறங்கி யுத்தத்துக்கு போறேன். மலையில இருந்து ஒருவேளை இவர் இறங்கி இருந்தாருன்னா நிலைமை நினைச்சு பாருங்க. யோசுவாவும் செத்துருப்பாரு, இவரும் செத்துருப்பாரு. இவருடைய ரோல் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. அறியப்படாத, விரும்பப்படாத, பிரபல்யமாகாத ஒரு சாதாரணமான ரோல் தான். ஆனா அந்த ரோல்ல இவர் கரெக்டா பொருந்திட்டாரு, அதை செஞ்சார். நமக்கு கர்த்தர் என்ன ரோலை வச்சிருக்கிறாரோ அதை வெட்கப்படாமல், அசூயப்படாமல், கூச்சப்படாமல் அதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்திற்கு ரட்சிப்பை ஏற்படுத்துவார். அதற்கு பிறகு ஊருக்கு இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் டீம் ஒர்க். டீம் ஒர்க் நமக்கு ரொம்ப முக்கியம். மற்றவர்களோடு இணைந்து நாம் ஊழியம் செய்வதில் கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதனால் கட்ட முடியாது, ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அதற்கு தேவை. அதை நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். பெசலேல் இருந்தாரு, அதோடு சேர்ந்து ஒரு மோசே மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, அவரோட பெரிய கூட்டம் இருந்தாங்க. பெசலேல் இருந்தாரு, அகோலியாப் இருந்தாரு, இன்னும் பெரிய பெரிய கூட்டம் இருந்தாங்க. காணிக்கை கொடுப்பதற்கு மக்கள் இருந்தார்கள். பொருளாதாரத்தை ஊழியம் செய்வதற்கு என்று ஒரு சிலரை கர்த்தர் வைத்திருந்தார். அவங்க வந்து கொடுத்து கொடுத்து ஊழியத்தை செய்வார்கள். ஒரு சிலர் போதித்து போதித்து ஊழியத்தை செய்வார்கள். ஒரு சிலர் நுணுக்கமான வேலைகளை இதெல்லாம் பைபிள் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் சேர்ந்து சேர்ந்து பவுல் கூட அதை குறித்து சொல்லுகிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறது. கண்ணு சரீரம் முழுவதும் கண்ணா இருந்தா கேட்க முடியாது, செவி பார்க்க, சரீரம் முழுவதும் செவியா இருந்தால் பார்க்க முடியாது, சரீரம் முழுவதும் வாயா இருந்தால் நம்மால் மோப்பம் பிடிக்க முடியாது. இப்படி பவுல் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்கள். அப்போ நம்ம டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் இணைந்து, எல்லா அவயங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். ஏற்கனவே போன வாரத்துல கூட நம்ம அதை குறித்து பார்த்தோம். எப்படி பவுலும் அப்பல்லோவும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். பேச்சில் வல்லவனான அப்பல்லோவும், சிந்தனையில் எண்ணத்தில் வல்லவனான அந்த யோசிப்பதில் சிறந்தவனான பவுலும் இணைந்து எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். நம்ம டீம் எல்லாருடைய போக்கஸும் ஆண்டவராக இருக்கணும். மைய பொருள் ஆண்டவராக இருக்கும். எல்லாரும் தனித்தனியாக இயங்கக்கூடாது. ஒருத்தருக்காக ஒருத்தருடைய தரிசனத்தில் நம்ம பங்கு பெற்று இயங்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தோடு ஒத்து போய் இயங்கும்.
எல்லாரும் நாங்க எல்லாம் தனித்தனியா தான் இயங்குவோம் அப்படின்னு நம்ம இயங்கணும்னா தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படாது. மோசே ஒரு பக்கம், ஊரு ஒரு பக்கம், ஆரோன் ஒரு பக்கம், யோசுவா ஒரு பக்கம், இன்னும் மற்ற பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இயங்கி இருந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்பட்டிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து இயங்கினாங்க. எல்லாரும் சேர்ந்து இயங்கணும். ஒரு ஒரு சிஸ்டமாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பொழுது அது சீக்கிரத்தில் கட்டப்படும். அந்த ராஜ்யம் ஸ்திரமான ராஜ்யமாக இருக்கும். ஒரு டீம் ஒர்க்குக்கு நம்ம கவனமா இருக்கணும். நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடிந்தவர்கள் எல்லாம் மற்றவர்களோடு இணையவே மாட்டாங்க. நான் தனியா நான் மட்டும் எனக்கான விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது இணைந்து கட்டக்கூடிய ராஜ்யம். பழைய ஏற்பாட்டிலும் அப்படிதான் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டிலும் ஊழியர்கள் அப்படிதான் இருந்தாங்க. இணைந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த டீம் ஒர்க்கில் இந்த ஊர் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. கடைசியாய் இந்த ஊடகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், யுத்தம் கர்த்தருடையது, அது ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறது. யுத்தம் பண்ணணும் அப்படின்னு உடனே யோசுவா மாதிரி கத்தி எடுத்து சண்டை போடுறது மட்டும் கிடையாது. இதை போன்ற கரங்களை உயர்த்தி கொண்டு பிடித்து கொண்டு நிற்பதிலும் யுத்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு நாம் நேரடியான தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ரியாம் ஒன்று இருக்குது. அங்க அந்த யுத்தத்திற்கான விடை கிடைக்கும். அங்கு நம்ம கரத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பதில் கிடைக்கும். பைத்தியக்காரத்தனமாக தெரியும் இதை பார்த்தா, அந்த சம்பவத்தை பார்த்தா. கையை உயர்த்தினா வெற்றி, கையை தாழ்த்தினா தோல்வினா என்ன இது? நல்ல யுத்தம் பண்ணாதானே வெற்றி கிடைக்கும். நல்ல சண்டை போட்டா வெற்றி கிடைக்கும், சண்டை போடாம தோண்டு போனா தோல்வி கிடைக்கும். இதுதான் உலக வழக்கம். இது என்ன, இது அங்கேயா இருக்குது அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரெண்டிலும் வெற்றி இருக்கு. யோசுவா யுத்தம் செய்வதிலும் வெற்றி உண்டு, மோசையுடைய கரங்கள் தூக்கப்பட்டிருப்பதிலும் வெற்றி உண்டு. ரெண்டும் இணையும் பொழுதுதான் வெற்றி. நம்ம அநேக பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசுவாவாகவே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் நல்ல சண்டை போட்டா ஜெயிச்சிடலாம், நான் சண்டை போடலாம் தோத்துருவேன். இல்ல, ஒரு கரம் உயர்த்தப்பட வேண்டிய இடத்தில் உயர்த்தப்பட்டால் தான் இந்த வெற்றி கிடைக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் போய் யுத்தம் செய்ய வேண்டும். இந்த யுத்தம் நடப்பது அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில் யுத்தம் நடக்கிறது. அங்க பிசாசும் அதுல தலையிட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ இவங்க கரங்கள் உயர்த்தப்பட்டு தேவனுடைய சார்பில் இவங்க நின்றாதான் அங்க பிசாசு தோற்று ஓடுவோம். நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு பின்னால் பிசாசு நிற்கிறது என்பதை புரிந்தால் நம்முடைய யுத்தங்கள் ஆவிக்குரியதாக இருக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல, அது அந்தகார துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இருக்கிற யுத்தம், ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள யுத்தம். அந்த யுத்தத்தில் நாம் பயிற்றுவிக்க வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும், பழக வேண்டும். அதே நேரத்தில் நம் பூமிக்குரிய ரீதியில் செய்ய வேண்டிய யுத்தத்தையும் செய்ய வேண்டும். யோசுவா போல ரெண்டும் இணைந்துதான் வெற்றி. அதை நம்ம இந்த ஊரிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளும். ஊர் தலைமைத்துவத்தில் சிறந்தவராக இருந்தார். ஊரை நம்பி ஜனங்களை ஒப்புவித்து விட்டு மோசே போகிற அளவுக்கு இருந்தார். வைராக்கியமா இருந்தார், தேவனுக்காக நிலைத்தன்மையோடு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம இருக்கோம். ஊரை பத்தி அதிகம் அறியப்படவில்லை, ரொம்ப தெரியாது நமக்கு அப்படின்னா கூட அவர் செஞ்ச விஷயம் மறந்து விட. பெரிய இஸ்ரவேலருடைய பெரிய எதிரியாய் அமலேக்கியர்கள் இருந்தார். ரொம்ப முக்கியமான போர், அது சாதாரண போர் கிடையாது. அந்த கையை தூக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் சாதாரணமானது கிடையாது. தூக்கி வைத்துக் கொண்டிராவிட்டால் நிச்சயமாக இஸ்ரவேலர்கள் தோற்றிருப்பார்கள். ஏன்னா அமலேக்கியர்கள் யுத்தத்திற்கு பெயர் போனவர்கள், இஸ்ரவேலர்களோ கத்துக்குட்டி. அப்பதான் அடிமைகளா இருந்து அப்பதான் யுத்தம்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வராங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற யுத்தத்தில் தேவனுடைய கரம் தலையிடாவிட்டால், தேவன் அதுக்குள்ள வரலன்னா கண்டிப்பா இஸ்ரவேலர்கள் தோற்றிருப்பார்கள். ஆனால் இந்த யுத்தத்தை தலைகளாய் புரட்டி போட்டது மோசையினுடைய ஜெபம், அவர்கள் கரங்களை உயர்த்தி இருந்தது, தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்த கீழ்ப்படிதல், இதெல்லாம் இருந்தது. நம்மளும் ஊரை போன்ற ஒரு 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 கேரக்டரை நம்ம அணிந்து கொள்வோம். ஊரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். சிறிய வேலையாக இருக்கலாம், நம்ம காணிக்கை சேகரிக்கிற வேலையாக கூட இருக்கலாம், பாய் விரிக்கிற வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையா இருக்கலாம். அது உண்மையா இருப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியா இருப்பார். சின்ன வேலையா இருந்தாலும் உண்மையா இருப்போம், அதை கவனமா செய்வோம், அது பெரிய வெற்றிக்கு விட்டுடும். ரெண்டாவது, எதை செய்தாலும் நிலைத்தன்மையோடு செய்ய வேண்டும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மூன்றாவது, ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மீ அப்படின்னு நினைக்கிறோம். நான் செய்யற சின்ன ரோல் தான் ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணமா இருக்கிறதுங்கிற புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும். நான் மட்டும் என் விஷயத்துல தவறுனா போதும், ஒரு ஒரு பெரிய வண்டி ஓடிட்டு இருக்கு, அதோட அச்சாரம் மட்டும் நவுந்துச்சுன்னா ஒட்டுமொத்த வண்டியும் நிலை குலைந்து விடும். அது ஒரு கார் போகுதுன்னா கார்ல எல்லாமே தேவை. அதுல டோர் ஓப்பன் ஆகுறதும் கரெக்டா இருக்கணும், அதுல ஆக்சிலேட்டர் கரெக்டா இருக்கணும், பிரேக் கரெக்டா இருக்கணும். எல்லாம் குட்டி குட்டி பொருட்கள் தான். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு தவறுனாலும் கார் ஆபத்துல போய் விட்டுக்கும். அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட், டோர்ல ஓப்பன் ஆகி உள்ள இருந்து 2 பேர் வெளியே விழுறாங்க. ஸோ
எது பிரச்சனையானாலுமே ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்போ எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறதுங்க இந்த உணர்வு நமக்கு வேணும். நம்ம தவறுனா ஒட்டுமொத்தமும் தவறும். நம்ம சரியா இருந்தோம்னா ஒரு பெரிய வெற்றிக்கு நம்ம காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்து நம்மளுடைய ரோல்ல நம்ம இருக்கோம். நம்ம மோசே இல்லைன்னா நம்ம மோசே இல்லை, நம்ம ஆரோன் இல்லைன்னா நம்ம ஆரோன் இல்லை, நம்ம ஊர்னா நம்ம ஊர். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம விரும்புவது வேறாக இருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதில் உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அதில் நம்மை உயர்த்தலாம். அதற்கு பிறகு டீம் ஒர்க், எல்லாரோட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் ஒத்திசைவாய் செயல்பட வேண்டும். ஒருவருக்கு ஒரு சில நேரங்கள் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றவர்களோடு இணையும் பொழுது நம்மை தாழ்த்த வேண்டியிருக்கும். அவர்களோடு இணைந்து போக வேண்டியிருக்கும். அதெல்லாம் செய்யணும். அப்படிதான் பைபிள்ல இருந்தாங்க. அப்படிதான் ஊழியர் வளர்ந்தது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள்ல சில சமரசங்களை, ஆனா வேதத்தை எதோடும் சமரசம் செய்யல. அவங்க வேதத்தில் வைராக்கியமா இருந்தாரு. மற்ற சில விஷயங்களை சமரசம் செய்துதான் போனாங்க. அப்படி அந்த தாழ்மை நமக்கு தேவை. டீம் ஒர்க்கா இணைந்து செய்வதற்கு ஒரு தாழ்மை முக்கியம். அது தேவை. யுத்தம் கர்த்தருடையது. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.